ஹாய் வர்ஸ் போன வீடியோவில் ஹெல்னா துர்துரா அந்த வழியில் வருவான்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துல எண்ணெயை கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அது யாராக இருந்தாலும் சந்திரகுப்தரோட வாரிசு அழிக்கணும் தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சாணக்கிய சொல்றாரு. இதை கேட்ட உடனே எல்லாருமே யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோல பார்ப்போம். எல்லாருமே துர்துராவோட அறைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. சந்திரனோட பாட்டி ரொம்ப பதட்டத்தோட மருத்துவர் என்ன செய்தி சொல்லுவாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மூரா எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது, நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல துர்துராவும் அவளோட குழந்தையும் பாதுகாப்பா இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரனும் நாங்க சொல்றதை கேளுங்க, நீங்க போய் ஓய்வு எடுங்க, இல்லாட்டி உங்களோட ஆரோக்கியம் கேட்டுரும். ஒருத்தவர் என்ன செய்தி சொல்றாரோ அதை நான் கேட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிறாரு. நந்தினியும் யோசிக்கிறாங்க. சந்திரன் பணிப்பெண்களை அவங்களோட பாட்டியை கூப்பிட்டு போக சொல்றாரு. உடனே பணிப்பெண்களும் கூப்பிட்டு போறாங்க. அந்த நேரத்துல ஒரு பணிப்பெண் வந்து மருத்துவர் உங்களை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் சொன்னோடனே சந்திரன் துருதுராவோட அறைக்கு போறாரு. போன உடனே துருதுராவை பார்த்துட்டு மருத்துவர் பார்த்த உடனே அந்த மருத்துவர் ஒரு ரகசியமா எல்லா செய்தியும் சொல்றாரு. இதை கேட்ட சந்திரன் வெளியே வந்து பாக்குறாரு. உடனே என்னாச்சு, மருத்துவர் என்ன செய்தி சொன்னாரு, துருதுராவுக்கு எதுவும் ஆகலையில ஏதோ சொன்னாங்களா அப்படின்னு மூரா கேட்க சந்திரன் எதுவுமே பேசாம இருக்காரு. இதை பார்த்த மூராவும் ஏன் இவ்வளவு மௌனமா இருக்க, பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சந்திரன் சாணக்கியரை பார்த்து நீங்க சொன்னது உண்மைதான், துருதுரா தவறி விழுந்தது விபத்து இல்ல, சூழ்ச்சி, துர்துராவோட குழந்தை பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யாரோ சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த நேரத்துல மலைக்கு எதுவும் மட்டும் கேமராமேன் ஜூம் பண்றாரு. அதே நேரத்துல சந்திரன் நடந்த சம்பவத்தினால துர்துரா அவளோட குழந்தையை இழந்துட்டா அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தினியும் கவலை ஆகுறாங்க. எல்லாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மூரா வெறும் குழந்தை இல்ல, ஒரு தாயின் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. விஷயத்தை எப்படி துர்துராவால தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூரா அழுக சந்திரன் ஆறுதல் சொல்றாரு. அந்த இடத்துல இருந்த நந்தினி துர்துரா எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தா, இந்த செய்தியை கேட்டா அவளோட இதயமே வெடிச்சு போயிடும், துன்பத்தை தாங்கிக்கிறதுக்கு அவளுக்கு சதியை கொடு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு துர்துராவோட அறைக்கு போக பாக்குறாங்க. நந்தினி போறத தடுத்து நிறுத்துறாரு சந்திரன். துர்துராவை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொன்ன உடனே ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறா அப்படிங்கிறாரு. ஆனா எனக்கு ஓய்வு கிடையாது, இதுக்கு காரணமா இருக்கிறவங்களை நான் சும்மா விட மாட்டேன், குற்றவாளியை நான் கண்டுபிடிப்பேன், அவங்களுக்கு தகுந்த தண்டனையும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. சந்திரன் நீ சொன்ன உடனே மலைக்கு எதுவும் ஹெலனாவையும் காமிக்கிறாங்க. சந்திரனும் இப்ப நான் சபதம் எடுக்கிறேன், நான் கொடுக்கற தண்டனையை பார்த்து யமதர்மனே தடுக்குவான் அப்படிங்கிறாரு. சந்திரன் நீ சொன்ன உடனே ஹெலனாவும் திருட்டு மொழி முழிக்கிறது காமிக்கிறாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் சாணக்கியர்கிட்ட இந்த காரியத்தை செஞ்சவன் யாரா இருந்தாலும் இப்ப என் கண்ணு முன்னாடி வந்தானா என் கோபத்தாலேயே அவனை எரிச்சிருவேன், எவ்வளவு துணிச்சல் இருந்தா அவன் இதை செஞ்சிருப்பான் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சாணக்கியரும் நம்ம கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிடணும், ஏன்னா அவன் உன்னோட வாரிசை அழிக்கணும்னு முயற்சி செஞ்சிருக்கான் அப்படிங்கிறாரு. உடனே சந்திரன் நின்று யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட வாரிசுக்கு பகைவன் உனக்கு பகைவனா இருப்பான், நிச்சயமா யாரா இருந்தாலும் இந்த அரண்மனையில தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு சாணக்கியர். இதை கேட்ட சந்திரன் யோசனை பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. போற நேரத்துல பாட்டியும் படியில ஏற போறாங்க. இதை பார்த்த சந்திரன் பாட்டியை தடுத்து நிறுத்திட்டு நீங்க எதுக்கு படியில ஏற போறீங்க, உங்களுக்கு எதை வேணும்னா சொல்லுங்க, நான் இங்கே கொண்டு வர சொல்றேன் அப்படிங்கிறாரு. கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும், என்னோட வேண்டுதலுக்கு அவன் செவி சாச்சிருக்கான், துர்துரா இப்ப ஆரோக்கியமா இருக்கால அப்படிங்கிற. இதை கேட்ட சந்திரனும் யோசிக்கிறாரு. இன்னும் இல்ல, என்கிட்ட சில மூலிகை இருக்குது, அதை எடுக்கத்தான் நான் போறேன், காயமான கர்ப்பிணி பெண்களுக்கு அதை கொடுத்தா சரியா போகும், மருந்த அவளுக்கு கொடுத்தா அவளுக்கும் சரி அவ குழந்தைக்கும் சரி ரொம்ப நல்லது அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே சந்திரன் துர்துராவோட உண்மையான நிலையை இவங்க கிட்ட சொல்ல முடியாது, அப்படி சொன்னாலும் இவங்களால தாங்கிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் வருத்தப்படுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.